ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்லட் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எப்பயுமே அரிசியில் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு. சரி, அதனால தான் மில்லட்ஸில் செய்யலாம். வரகு, திணை, சாமை இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து செய்யலாம், இல்லை கலந்தும் செய்யலாம். இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேருங்க, போதுமானது. இதில் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கூடுதலாக சாப்பிட்றவங்க இன்னும் 2 சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி மல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்து செய்யும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், நோன்பு வச்ச உடம்புக்கு நல்லது, அதனால தான் சேர்ப்போம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பமான காய்கறி ஏதாவது சேர்த்துக்கலாம். அதில் கேரட்டு, பட்டாணி இது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட கேரட் இல்லை, பட்டாணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இல்லை கறி மசாலான்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இதில் நான் சிறுதானியத்தை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் சிறுதானியம் எடுத்தோம்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 5-6 விசில் விட்டுருங்க, சேர்த்தே விட்டுக்கோங்க. நல்லா அதை மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு கஞ்சி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நீங்கள் திருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலையும் தூவி கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா கஞ்சி ரெடி. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.